அப்போது நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா என்று பொன்முடி மற்றும் அவருடைய மனைவியிடம் நீதிபதி கேட்டார். அப்போது வயதின் அடிப்படையில் தங்களுக்கு அதிகபட்சமான தண்டனை வழங்கக்கூடாது, குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நீதிபதி அந்த பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி தெரிவித்தார்கள் நீதிபதியிடம். அதை கேட்ட நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பை கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி என்று வாசித்தார். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக கிட்டத்தட்ட 1.75 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்ததாக, அதாவது 64.90 விழுக்காடு அளவுக்கு சொத்து குவித்தின் அடிப்படையில் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் ஒரு பரபரப்பான தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பை அடுத்து அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். அவர் அமைச்சராக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட காரணத்தால் அவர் அமைச்சரவையிலிருந்து அவருடைய இலக்கா பறிக்கப்பட்டு அமைச்சரவை நீக்கம் செய்யப்பட்டது. மற்றொரு அமைச்சருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டது. இப்படி அதற்கு பிறகு 1 மாத காலம் இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதாகும். அதாவது தீர்ப்பு வழங்கப்பட்ட டிசம்பர் 21ஆம் தேதியிலிருந்து 1 மாத காலம் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும், அதற்குள்ளாக அவர் உச்சநீதிமன்றம் சென்று மேல்முறையீடு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த 1 மாத காலம் என்பது மிக முக்கியமான காலகட்டமாக பார்க்கப்படுது. அதற்குள்ளாகவே, அதாவது புத்தாண்டு விடுமுறை இது போன்ற காலகட்டங்களுக்கு பிறகு அதற்குள்ளாக அவர் உச்சநீதிமன்றம் சென்று மேல்முறையீடு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த மேல்முறையீடு விசாரணை தற்போது வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் உச்சநீதிமன்றம். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இடைக்காலமாக நிறுத்தி வைப்பதாகவும் அவர்கள் சரணடைவதிலிருந்து விலக்கு அளிப்பதாக உச்சநீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இதன் மூலமாக பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்படவில்லை, அதில் தப்பித்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை பொறுத்தவரையில் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவிக்கு சாதகமான தீர்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு, அதாவது இருவருக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 50 லட்சம் அபராதம் என்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இதன் மூலமாக அவர் சிறை செல்ல வேண்டிய நிலை என்பது ஏற்படவில்லை. அவருக்கு வழங்கப்பட்ட 3 ஆண்டு சிறை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதத்திற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்ற நீதிபதி பரபரப்பான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அவர் சிறை செல்ல வேண்டிய நிலை என்பது தற்போது வரைக்கும் இல்லை என்றுதான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த 1 மாத காலம் அவருக்கு வழங்கப்பட்ட நிலையில் அந்த 1 மாத காலத்துக்குள்ளாகவே உச்சநீதிமன்றம் சென்று மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்ற நிலையில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டு தற்போது அந்த மேல்முறையீடு மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்று அந்த விசாரணையில் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிப்பதாகவும் அவர் சரண் அடைவதிலிருந்து விலக்கு அளிப்பதாக உச்சநீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ராஜேஸ்வரி.